Hi friends, welcome to குறிஞ்சி.com. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய இனிப்புல ஒண்ணான சொரப்பிஞ்சின்ற பால் பணியாரத்தை தாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு உளுந்த 1 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காயை நம்ம திருகிக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பீஸ் பண்ணாலும் அது பின்னாடி இருக்கிற பிளாக் போர்ஷன் இல்லாமல் வெறும் ஒயிட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உளுந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அப்படி ஊறுச்சுன்னா நமக்கு இந்த போண்டா எண்ணெய் குடிக்கும். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு சர்க்கரை, 4 ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தை அரைச்சிக்கிட்டோம். இந்த தேங்காவை பால் புழிஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா பால் திக்காக புழிஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை கலந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சர்க்கரை தேவையில்லைன்றவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது இந்த சர்க்கரையில் செஞ்சால் இந்த பால் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா திக்காக அரைச்சி வச்சிருக்க உளுந்து மாவு கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம இதை கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோமான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாவை நம்ம போட்டோம்னா அது உள்ளே முழுகாமல் மிதக்கணும். அப்படி நான் உங்களுக்கு உள்ளே முழுகுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. எண்ணெயும் சூடாரிட்டு இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக இது நம்ம போடும்போது சொரக்காய் ஷேப்பில் விழுது பாருங்கள், சொரப்பிஞ்சி ஷேப்பில். அதனால தான் இதை சொரப்பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இவ்வளோ சின்னதாக போட்டாலே இது வேகும்போது கொஞ்சம் பெருசாகும். அப்புறம் தேங்காய் பாலில் ஊறி நல்ல பந்து சைஸுக்கு ஆகிடுங்க. இது குழந்தைங்களுக்கு லீவ் நாளில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதை நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக வெந்துடும். இப்போ நல்லா வெந்தெடுத்துங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை சூடாக இருக்கும்போதே தேங்காய் பாலில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதே மாதிரியே எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அது. அதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.